அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா 6th to 10th பொது தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே. இந்த பாடலை பாடியவர் தாயுமானவர். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே. இந்த பாடலை பாடியவர் தாயுமானவர். தாயுமானவர் பெற்றோர். தாயுமானவருடைய பெற்றோர் கேடிலியப்பர், கெசவல்லி அம்மையார். ஸோ தாயுமானவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா கேடிலியப்பரும் கெசவல்லி அம்மையார். தாயுமானவர் மனைவி மட்டுவார் குழலி. மட்டுவார் குழலி. ஸோ தாயுமானவருடைய மனைவி யார் அப்படின்னா மட்டுவார் குழலி. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு. ஸோ வேதாரண்யம் பக்கத்தில் சரிங்களா. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு. தாயுமானவர் நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல் தான் அவர் எழுதியிருக்கார். ஸோ அவர் நூல் என்ன அப்படின்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. தாயுமானவருடைய காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் எந்த மன்னரின் கருவூல அலுவலராக பணிபுரிந்தார்? ஸோ தாயுமானவர் எந்த மன்னரோட கருவூல அலுவலராக பணிபுரிஞ்சார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விசய ரகுநந்த சொக்கலிங்கர். ஸோ அவர்கிட்ட தான் கருவூல அலுவலராக அவர் பணிபுரிஞ்சார். தாயுமானவர் இல்லம் எங்கே இருக்கு? ஸோ தாயுமானவர் அவரோட இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் இருக்கு. ஸோ அவரோட இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் அவரோட இல்லம் இருக்கு. பராபரம் என்பதன் சொற்பொருள் தருக்கு. பராபரம் அப்படின்றத சொற்பொருள் என்ன அப்படின்னா மேலான பொருள் அல்லது இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பராபரம் அப்படின்றது மேலான பொருள் அல்லது இறைவன். தாயுமானவர் என்ற பெயர் எப்படி வந்தது? திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளி உள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால இந்த பேர் வந்துச்சு. ஸோ திருச்சிராப்பள்ளி மலை மீது இருந்திருக்கக்கூடிய இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தமையால இந்த பேர் அவருக்கு வந்துச்சு. இந்த வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் பராபக்கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த வாழ்த்து எதில் இடம்பெற்றிருக்கு, எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் பராபரக்கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினதும் பாரதிதாசன். ஸோ வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஸோ திருக்குறளை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறள் விலையத்துடன் எந்த நாட்டின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கிலாந்து. பதில் இங்கிலாந்து. உருசிய நாட்டில் அணு துளைக்காத எந்த மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கிரெம்லின். ஸோ ருசிய நாட்டில் அணு துளைக்காத எந்த மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கிரெம்லின். திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று. ஸோ திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆனது. ஸோ திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. ஸோ திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. முப்பால் அப்படின்றது அறம் பொருள் இன்பம். ஸோ முப்பால் அப்படின்றது அறம் பொருள் இன்பம். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்.
ஸோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப். திருக்குறளின் பெருமையை கூறக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ திருக்குறளுடைய பெருமையை கூறக்கூடிய நூல் வந்து திருவள்ளுவ மாலை.